உலகில் உள்ள வேறு எந்த மர்மமான இடத்தையும் விட பெர்முடா முக்கோணம் முக்கியமானதாக இருப்பதற்கு முக்கிய காரணம் உள்ளது. கடந்த பல ஆண்டுகளாக பெர்முடா முக்கோணம் பற்றி நிறைய தகவல்கள் வந்துள்ளன. பல கேட்கவே விசித்திரமாகவும் மர்மமாகவும் இருக்கும். அதனை பற்றிய சரியான உண்மை இதுவரை கண்டறியப்படவில்லை. பெர்முடா முக்கோணத்திற்கு செல்லும் வழியில் ஏராளமான கப்பல்கள், படகுகள் அல்லது விமானங்கள் மர்மமான முறையில் காணாமல் போனதாக செய்திகளும் வெளியாகியுள்ளன. ஆனால் பெர்முடா முக்கோணத்தில் காணாமல் போனது பற்றி அதிகம் பேசப்படுவது ஃப்ளைட் 19 டிசம்பர் 5, 1945 அல் 5 அமெரிக்க கடற்படை போர் விமானங்கள் ஒரு பயணத்தின் போது காணாமல் போயின. அப்போது அவர்களை மீட்க அனுப்பிய விமானங்களும் மர்மமான முறையில் மாயமாகின. கேள்வி என்னவென்றால், பெர்முடா முக்கோண மர்மம் உண்மையா அல்லது பொய்யா? அமெரிக்க போர் விமானங்களுக்கு என்ன ஆகின? பெர்முடா முக்கோணத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது? பெர்முடா முக்கோணம் ஒரு முக்கோண இடமாகும். இது ஒருபுறம் புளோரிடா, மறுபுறம் பெர்முடா மற்றும் மற்றொருபுறம் சான் ஜுவான், புவெர்டோ ரிக்கோ ஆகியவற்றால் எல்லையாக உள்ளது. பலர் இந்த இடத்தை ட்ரேபீசியம் வடிவம் என்று அழைக்கிறார்கள். ஆனால் வேறு பலர் இதனை டெவில் முக்கோணம் என்று அழைக்கிறார்கள். உலகில் உள்ள வேறு எந்த மர்மமான இடத்தையும் விட இந்த இடம் முக்கியமானதாக இருப்பதற்கு முக்கிய காரணம், ஆபத்தான சூழலில் பல கப்பல்கள் மற்றும் வான் கப்பல்களில் பயணம் செய்த பலரின் மரணம், நூற்றுக்கணக்கான கப்பல்கள் மற்றும் விமானங்கள் அங்கு காணாமல் போயுள்ளன மற்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர். பெர்முடா முக்கோணத்தில் பல்வேறு விமானங்கள் மற்றும் கப்பல்கள் காணாமல் போனது பற்றி பல கோட்பாடுகள் உள்ளன. வேற்று கிரகவாசிகள் வந்து கப்பல்கள் அல்லது விமானங்களை எடுத்துச் செல்வதாக சிலர் கூறுகிறார்கள். கடலுக்கு அடியில் பெரிய ராட்சதர்கள் இருப்பதாக சிலர் நம்புகிறார்கள். முதலில் இங்கே காந்தபுலம், அதாவது திசைகாட்டி பொருத்தமான அளவீடுகளை கொடுக்கவில்லை. திசைகாட்டியில் சரியான அளவீடுகள் கிடைக்காத பல இடங்கள் உலகில் உள்ளன. இரண்டாவதாக, இப்பகுதி ஆழமற்ற ஏராளமான மறைவான ஷோல்களால் சூழப்பட்டுள்ளது. அதனால் கப்பல் சிக்கியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக, நீருக்கடியில் மீத்தேன் ஹைட்ரேட்டுகள் அல்லது மண் எரிமலைகளின் உருவாக்கம் கப்பல்களை தண்ணீருக்குள் மூழ்கச் செய்யலாம் என்கிறார்கள். நான்காவதாக, பெர்முடா முக்கோண பகுதி சூறாவளியால் பாதிக்கப்படும் பகுதி. உலகில் அதிக கடல் சூறாவளிகளைக் கொண்ட நாடுகளின் பட்டியலில் சீனா முதலிடத்தில் உள்ளது. அடுத்து அமெரிக்காவும் கியூபாவும் உள்ளன. சுவாரஸ்யமாக, கியூபா மற்றும் புளோரிடா இந்த பிராந்தியத்தில் அமைந்துள்ளன. இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கிறது, அதாவது மனித உளவியல். இந்த பகுதியில் அதிக ஆர்வம் இருப்பதால் மற்ற பகுதிகளில் விபத்துக்கள் கவனிக்கப்படுவதில்லை. பெர்முடா முக்கோணத்தைத் தவிர உலகின் பிற பகுதிகளில் இவ்வளவு விபத்துகள் நடப்பதில்லை. இந்த பகுதி உண்மையில் கடலின் மற்ற பகுதிகளைப் போன்றது. இங்கு ஏராளமான கப்பல்கள் தொடர்ந்து பயணிக்கின்றன. விஞ்ஞானிகளின் கூற்றுப்படி பெர்முடா முக்கோணம் இப்போது வாய் வார்த்தைகளால் மிகவும் பிரபலமாகிவிட்டது. இந்த பகுதியில் இதுவரை கேள்விப்பட்டு வரும் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் காணாமல் போனது பற்றிய கோட்பாடுகளுக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர். இங்கே அடிப்படையில் எந்த மர்மமும் இல்லை. சில விபத்துகள் உண்மைதான், ஆனால் அவை வெறும் விபத்துகள் என்று கூறுகின்றனர். பல கப்பல்கள் இப்பகுதி வழியாக ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதிகளுக்குச் செல்கின்றன. பல விமான நிறுவனங்கள் கூட வழக்கமான விமான போக்குவரத்தை கொண்டுள்ளன. இது போன்ற பகுதிகளில் சில நேரங்களில் விபத்துக்கள் நடக்கலாம். இது போன்ற பல விபத்துகள் மற்ற இடங்களிலும் நடந்துள்ளன. பெர்முடா பற்றி ஏன் இவ்வளவு விவாதம் என்பது கேள்வியாக இருக்கலாம். பிரபல வானிலை ஆய்வாளர் ராண்டி கார்வானி உட்பட பல விஞ்ஞானிகள் பெர்முடா முக்கோணத்தின் ரகசியம் அறுகோண மேகம், அதாவது ஒரு வகையான அறுகோண மேகம் என்று கூறுகிறார்கள். அதிக சக்தி கொண்ட காற்று வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள பெர்முடா தீவில்
20 முதல் 55 மைல்கள் வரை அறுகோண மேகங்களை உருவாக்குகிறது. இதன் வேகம் மணிக்கு 170 மைல்கள். இந்த அதிக ஆற்றல் கொண்ட காற்றுக்கு ஏர் பாம் என்று பெயர். சுமார் 45 அடி கடல் புயலை உருவாக்க